Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னென்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போகிறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போகிறார், ஓவர் ஸ்டே. அவருங்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகுக்கு எது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுத்தாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? மே மாதம் ஒரு அபாயத்திற்கான முன்னோட்டமான மாதம். இது என்ன அபாயம்? எடுத்தோடனே இப்படி சொன்னா எப்படி குருஜி? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்திலே சனி வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ல் இருந்து பணத்தை தரப்புறார். இந்த மாதம் முதல் நீங்கள் அடுத்த வருடம் வரை மாபெரும் பண வரவில் ஒரு குறை இருக்காது. சனி பார்த்துட்டே இருக்கார். சனி 2ஆம் இடத்தில் அமர்வது மிக அற்புதமான யோகங்களை தருகிறது. ஆனால் 4-9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்திலே இருக்கிறார். இது என்னன்னா, உங்களுக்கு பணம் எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு தூரம் செலவாகும். 4-9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது பணவரவு அப்படிங்கிறது மிக வர்றதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு யோகஸ்தானம், 2 கூடிய தனாதிபதி, 11 கூடிய லாபாதிபதி 5ஆம் வீட்டில் புத்திர பிராப்தியை தரப்போகிறார். அடடா, கும்பராசிக்காரர்கள்லாம் குழந்தை பிறக்க போகுது. கும்பராசிக்காரர்களெல்லாம் 5ஆம் இடத்துல குரு யோகங்களை தருகிறார். வண்டி வேணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், எல்லாம் தருவார். பிளஸ்டு குரு பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், 11ஐ பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். நண்பர்களே, இந்த உடம்பை குரு பார்க்குறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா உடம்பில் ராகு இருக்கார், அந்த ராகுவை குரு பார்க்கிறார். குரு பார்க்கறதுனால வண்டி ஓடுது, அவ்வளோதான் என்று சொல்லலாம். அதை நான் பின்காலத்தில் டச் பண்ணுறேன். இப்போது 4-9 கூடிய சுக்கிரனுடைய வீட்டிலே 7 கூடிய சூரியனும் 5 கூடிய புதனும் இருப்பது எப்படிப்பட்ட பலன்களை தரும்? இதை விட ஒரு மோசமான பலன் ஒன்று இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் சும்மாவே ஒரு மாதிரி. இவனுடைய வீட்டில் போய் 7 கூடியவர் வரும் பொழுது என்ன ஆகும்னா, எண்ணங்கள் சிற்றின்பத்தின் வழி செல்லும். சிற்றின்பங்கள் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் தான் அப்படின்னா 3ஆவதாக ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ளே வரும். இவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்குவீர்கள். இது அப்படியே கூட்டு போய் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் திருப்பி வரும். அவரே டைவர்ஸ் பண்ணி கையெழுத்தெல்லாம் வாங்கி ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கி கையில் கொடுத்து விட்டு அனுப்பிவிடுவார். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நேரம் என்றால் அது மிகையாகாது. காரணம், சுக்கிரனுடைய வீட்டில் அவர் ஒரு அசுர குரு, அவருடைய வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 கூடியவர் இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், 7 கூடியவர் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் காதல் அதிகமாகும் தானே? அதிகமாகும் தான். யார் இல்லைன்னா காதல் பிரமாதமாக அதிகமாகும். சுக்கிரன் வேறு உச்சங்கிறதுனால லவ் பயங்கர லவ் வரும். ஆனால் யார் மேலே? அதான் கேள்வி. 7 கூடி, ஏன்னா உடம்புல ராகு வந்துட்டார் இல்லையா? ராகு உடம்புல வரும்போது பழைய காதலி, முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய். உங்களுக்கு ஒரு முதல் கனவாக இருந்தால் பரவாயில்ல,
இது வரைக்கும் 3-4 முதல் கனவு. அதான் பிரச்சனை. எல்லா கனவும் வரும். எக்ஸு 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 இந்த மாதிரி 2012 வந்த காதல், 16 வந்த காதல், 20 வந்த காதல்னு லிஸ்ட்டு போட்டு லவ் பண்ணுவீங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு குரு பகவான் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்தால் நான் யாரடா பார்க்குறதுங்கிற மாதிரி வந்தால் இப்படி தான் எல்லாம் கூட்டமாக வருவாங்க. இப்போது இதெல்லாம் பழைய பெண்டிங் கேஸுங்கய்யா. இது ஏன் எப்போ ஃபோன் பண்ணுது தெரியல. அதை பிளாக் பண்ண தான் நினச்சிங்க, அது தெரியாமல் அன்பிளாக் ஆயிடுச்சு. இப்படியா வந்து மாட்டி விடும். அப்போ அது இப்படி தான் சம்மதத்தில் அந்த 7 ராகு வரும் பொழுது மைண்ட் செட் பண்ணிக்கணும். நீங்கள் யாரெல்லாம் குடிப்பழக்கம் இருக்கோ கும்பராசிக்காரர்கள் நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா எப்படி அவர் அதான் பண்ண போகிறார். அடுத்தது 2வது விஷயம் என்னென்னா ராசியில் ராகு வந்தால் இது மாதிரியான எண்ணங்களெல்லாம் சாயந்தரம் ஆனால் வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க ஊரில் பார்ட்டியோ பார்ட்டி தான். 1.5 வருஷமும் உங்கள் ராகு பகவான் உங்களை ஜில்லுன்னு வச்சிருக்க போகிறார். ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் கோபி, சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் டெய்லி ஒரு பார்ட்டி தான், வெளிநாட்டு பயணம் தான், எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். என்னைக்கு உங்களுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகுதோ அது வரைக்கும் இந்த வண்டி ஓடும். சேர்த்து வச்சு ஒரு 10-15 லட்சம் 15 லட்சம் இதுக்குனே செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து ஓரம் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக குடிங்க. இதான் நடக்கும். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகு வருகிறார். ராசியில் ராகு வந்தது ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அப்படியே தூக்கிட்டு போய் ஃபாரினில் வச்சுருவார். கும்பராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க. காரணம் மே 2nd வீக் 19ஆம் தேதி குரு ராகு வந்த அடுத்த 11 நாள் உங்களுக்கு டைம், விசா எடுக்கிற டைம். அது அவ்வளோதான். ஜூன் 1ஆம் தேதியில் நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க. ஜூன் 1லேருந்து 10க்குள்ளே நீங்கள் என்ன கண்ட்ரின்லாம் தெரியாது, தூக்கிட்டு போய் வச்சுருவார். அவர் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு ஐயா வணக்கம் ஐயான்ட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியாக மாற்றி ட்ராவல் பண்ணி இந்த 1.5 வருஷம் உங்களை சுத்த விட்டு பெரிய ஆளாக்கிடுவார். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா சரி ஓகே நம்ம இந்த கண்ட்ரி வந்துட்டோம் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சிங்கன்னால் அங்கே ஆரம்பிக்குது உங்கள் அழிவு. நீங்கள் ராகு தர்றதை சரின்ட்டு கேட்டு போகணும். சரியா? அவர் ஒரு பெரிய ஆள் உங்கள்கிட்ட பழக போகிறார். பெரிய ஆள் ஐயா வணக்கம்ட்டு அவர் பின்னாடியே தெரிஞ்சிங்கன்னா 10 இடம் அவர் காட்டி கொடுப்பார் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு. பெரிய ஆளே நமக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வேறு யார்ட்டையா உங்களுக்கு வச்சிங்கன்னா அவர் அதுக்கு மேலே உங்கள் ரெக்கமெண்டேஷனே விட்டுருவார். ஓகே நம்ம தந்த பிளெஸ்ஸிங்கை மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. அதனால் ராகு தர்றதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அப்போது 5ல் இருக்கக்கூடிய குரு, 2ல் இருக்கக்கூடிய சனி எல்லாருமா எங்கே வந்து குமுலேட் பண்ணி உங்களை தூக்கி விடுறதுக்கு தான் வராங்க. ஆனால் எங்கே வந்து ராகுவனுடைய உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அதான் முக்கியமான விஷயம். எல்லா கும்பராசிக்காரர்கள் வீட்டிலும் டைவர்ஸ் என்பது கன்ஃபார்ம். இது நடந்தே தீரும். அதனால் ஜூன் 1 வாரம் வெளிநாட்டு யோகம் கிடச்சா ஓடி போயிருங்க, வீட்டுக்கே வராதிங்க. அல்லது வீட்டில் இங்கே தான் இருப்போம் தலையெழுத்துனா ராத்திரி 11:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு 11:45 படுத்து தூங்கிடுங்க. காலைல 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வந்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் வர்றதும் போகக்கூடாது, காற்று சேஷ்டம் மாதிரி தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகணும். அவ்வளோதான். எல்லோரும் அதை உணர முடியும், ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது உங்களை. அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருங்க. நீங்களும் இந்த ஆவி பேயெல்லாம் சொல்கிறாங்களே எல்லாம் ஒன்று தான். எப்போ வரீங்க எப்போ போகிறீங்கன்னே தெரியாது. ராத்திரி நேரம் வருவீங்க. அந்த மாதிரி வச்சுக்கிங்க. அதுவும் உச்சிகால ராத்திரி 12 மணிக்கு தான் வருவீங்க. ஸோ கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. அவங்களோட சொந்த ஜாதகங்களை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டு பினாங்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மலேசியா வாழ் மக்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.